தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் 7:30 சனியெல்லாம் முடிச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு டீசென்ட்டான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா நல்லது பண்ணலன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனா இப்ப 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உச்சம் பெறக்கூடிய குரு. உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, பகை வீட்ல இருந்து உங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய இடத்துல வரப்போறார். 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டத்த கண்டிப்பா குடுத்துருவாருங்க. ஏன்னா 4ல சனி இருந்து உங்க ராசிய பார்க்கறனால, தனுசு ராசிக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இருட்டுக்குள்ள இருந்திருப்பீங்க. ஏன்னா பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க ஒரு ஏமாளியா இருப்பீங்க. நல்ல குணம் இருக்கும். நல்ல மனசு இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ற அந்த குணம், நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இதெல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏமாளின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களே ஏமாளி தான். நிறைய இடத்துல ஏமாறுவீங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ. ஆனா நீங்க ஏமாளியா இருப்பீங்க. ஒரு சில பேர் தெரிஞ்சே ஏமாறுவாங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்கு உண்டான குணம். நல்ல குணம் இருக்குங்க. யாரையும் கெடுக்க நினைக்க மாட்டீங்க. ஆனா நிறைய உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் தான் நடந்திருக்கும். இந்த வருஷம் பாருங்க, 8ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறார். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்குறார். தனம் வரும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கடன எல்லாம் உங்களுக்கு தீர்க்க போறீங்க. அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டெடுக்க போறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும்.